தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரும் நவம்பர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை கவிதையை மேற்கோள் காட்டி அறிக்கை வாயிலாக அழைப்பு விடுத்துள்ள தவேகா தலைவர் விஜய், கட்சியின் படைகலன்களாக தொண்டர்கள் இருக்கையில், காக்கும் கவசமாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில் தவேகாவின் பயணத்தை யாரும் தடுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சூழ்ச்சிகளால் தன்னை வெல்ல எதிரிகள் காணும் கனவை தான் உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், கழகத்தின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து விளக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதனை முன்னிட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளதாகவும், வரும் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையன்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் காலை 10 மணியளவில் நடைபெறும் என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ரியல் எஸ்டேட் நிறுவனம் உள்ளிட்டோருக்கு கிரயம் செய்யப்பட்ட 97 ஏக்கர் பஞ்சமி நிலத்தின் பத்திரப்பதிவுகளை ரத்து செய்ய கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு செம்பாக்கம் கிராமத்தில் 97.78 ஏக்கர் பஞ்சமி நிலம் பட்டியல் இன மக்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இதில் 49 ஏக்கர் நிலத்தை அக்ஷயா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வாங்கி சட்டத்திற்கு புறம்பாக கிரயம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குடியிருப்புகளாக மாற்றி 500க்கும் மேற்பட்டோரிடம் 150 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்ததாக மனுதாரர் தமிழ்மாறன் தெரிவித்தார். 17 கிரவுண்ட் நிலத்தை அடமானம் வைத்து 165 கோடி ரூபாய் கடன் பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே பத்திரப்பதிவுகளை ரத்து செய்து நிலத்தை மீண்டும் பஞ்சமி நிலமாக மாற்றி பட்டியல் இன மக்களிடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். மனுவை பரிசீலித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆசிய கபடி போட்டியில் சாதித்த கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு பாராட்டு விழா சென்னை விசிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பாராட்டு விழாவில் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், விளையாட்டில் சாதிக்கும் தமிழகத்தில் 20,000 அரசு பள்ளிகளில் தலா ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கூட இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றார். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான 41 வழக்குகளை சிபிஐ அல்லது எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்ற பாஜக வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அரசியல் தலையீடு மற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தொடர்புடைய நபர்கள் விசாரணையின் கீழ் உள்ள இந்த புகார் மனு அதே மாநில அமைப்புகள் விசாரணை செய்வது நேர்மையற்றது என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்று வரும் இந்திய கடல்சார் மாநாடு 2025 விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் உள்ளிட்டோர் குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்போது மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால், மகாராஷ்டிரா ஆளுநர் ஆச்சாரியா தேவ் விராட், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பல தலைவர்களும் உடன் இருந்தனர். மும்பையில் உள்ள நெஸ்கோ கண்காட்சி மையத்தில் நடைபெறும் இந்த 5 நாள் விழாவானது வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவு பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தென்கொரியாவின் உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுன்க்வா விருது வழங்கப்பட்டது. ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியா வந்தார். அப்போது கொரிய தீபகற்பத்தின் அமைதிக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டி அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை பெறும் முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையையும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெற்றுள்ளார். மேலும் அதிபர் ட்ரம்புக்கு அந்நாட்டின் பாரம்பரிய தங்க கிரீடத்தின் மாதிரி வடிவமும் பரிசாக வழங்கப்பட்டது. லண்டனில் உள்ள இந்து கோவிலுக்கு இங்கிலாந்து அரசர் சார்லஸ் சென்றார். லண்டனில் ஸ்ரீ சுவாமி நாராயண் மந்திர் எனும் இந்து கோவில் உள்ளது. இந்த கோயில் கட்டப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் விழா எடுக்கப்பட்டது. இந்த விழாவில் இங்கிலாந்து அரசர் சார்ல்ஸ், அவரது மனைவி கமீலா கலந்து கொண்டனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.